குட் ஈவினிங் மேடம். வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். ஏவி ரமணன் ஸ்டைல்ல நானே சொல்லி திருப்பி ஆரம்பிக்கிறேன் இந்த ஷோவை. கீப் இட் யுவர் செல்ஃப் அண்ட் என்ஜாய் இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு தலைவர் பாஷா படத்துல சொன்ன மாதிரி இன்னைக்கு டேக் இட் யுவர் செல்ஃப், என்ஜாய் இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு திருப்பி அந்த ஸ்டோரி சின்னப்பேட்டையில இருந்து கேன்பரால ஓடினு இருக்கு ட்ரெயின். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. ரன்சாமி வந்திருக்காரு, தம்பி வந்துருக்கான், தம்பி சிவா இருக்கான், இந்திரன் வந்திருக்காரு. என்னதான் ஒரு கேசவன் மாதிரி இருந்தாலும் இந்திரன் சொல்லி வந்திருக்காரு. ஆண்டனி, மார்க் ஆண்டனி அவரும் வந்திருக்காரு. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க மேட்ச பத்தின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பாஷா படத்தை ரீவிசிட் பண்ணிடலாம். ஒரு ஆல் டைம் ஃபேவரட் மூவி. நம்ம எப்படி பார்த்தாலும் என்னோட அப்பா ரங்கசாமி வந்திருக்காரு. ரங்கசாமி கிட்ட இருந்து ஆரம்பம். மாதா பிதா குரு தெய்வம், மாதா இல்ல பிதாட்ட இருந்து ஆரம்பம். ரங்கசாமி படத்துல ஃபேவரட் மூமெண்ட் என்ன ரங்கசாமி? பாஷானா என்ன பெரிய பாதுஷான்னு நினைப்பா அப்படின்ற மாதிரி பயங்கர அதுதான் இந்த செக்மெண்ட் பேரு. பாஷானா என்ன பெரிய பாதுஷான்னு நினைப்பா, அதுதான் செக்மெண்ட் பேரேவா? ஆமா. சோ அப்படின்ற மாதிரி படத்துல ஒரு நிமிஷம் டே ரங்கசாமின்ட்ட அப்பா இல்லையா நீ தகப்பா சொல்றான். பரவாயில்ல, ஜாலியா கூப்பிடு. இப்ப இந்த காலத்துல எல்லாம் மாறிடுச்சுல. சோ அந்த மாதிரி பயங்கர படத்துல பயங்கர மெமரபிள் கேரக்டர்ஸா இருந்தாலும் நான் ரங்கசாமிய சூஸ் பண்ணிட்டேன். காரணம் அந்த விஜயகுமார் சாரோட மெமரபிள் கேமியோ. அப்ப அன்வர் அவ்வளவுதான் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு என்னோட ஃபேவரட் அதான். அப்ப அன்வர் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் ஃப்ரம் தி மூவி ரங்கசாமி. ரங்கசாமியா இல்ல சரண்ராஜா? ஏன்னா அவர் தான் அன்வர். அந்த டைலாக் சொன்ன ரங்கசாமி தான் ஃபேவரட். இல்ல இவரும் அன்வர் தான் ஒரு மாதிரி டிக்டாக்ல. சரி ஓகே, இவரு இப்போ நம்ம சிவாட்ட கேட்கலாம். சிவா தம்பி, என்னடா என் மேல இந்த சந்தேகம் தீர்ந்து போச்சா உனக்கு? சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க 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 பாம்பேல என்ன பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. சரி, படத்தை பத்தி சொல்லு. படத்தோட ஃபேவரட் மொமெண்ட் எது உன்னை கேப்சர் பண்ணிச்சு? சின்ன வயசுல பாத்துருப்ப. அது வந்து அந்த நம்ம நீங்க வந்து அந்த இது காலேஜ்ல போயிட்டு என் பேரு மாணிக்கோங்க சிரிச்சுட்டு எனக்கு 300 பேர் இருக்குன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் லாங் ஷாட்ல நான் தான் நீங்கன்னு சொன்னல, ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. அப்படியே அந்த கேரக்டர்கிட்ட ஒண்டி போறல, அப்படியே உள்ள நுழைஞ்சிட்ட கேரக்டர்ஸ்குள்ள. காக்கி சட்டெல்லாம் போட்டு வந்திருக்காங்க சப் இன்ஸ்பெக்டருக்காக. இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியல, அதனால ஆடியன்ஸ்க்கு தெரியாது. பரவாயில்ல, கண்டினியூ. சோ அப்போ வந்து லாங் ஷாட்ல இருந்து காமிப்பாங்க. அப்படியே உட்காந்துரும், எழுந்து கையெல்லாம் கட்டுவாரு. ஒரு மாசா இருக்கும் அந்த மொமெண்ட் பாக்குறதுக்கு. டயலாக் கேட்காது, எதுவுமே கேட்காது. வெளில வந்துட்டு என்ன சொன்னீங்கன்னா உண்மையா சொன்ன அப்படின்னு வரா. அப்படியே புல்ல இப்ப கேட்கும் போதே புல்லா அரிக்குது. அப்படியே எனக்கு அப்படியே எப்பா சான்ஸே இல்லைங்க. போயிட்டு சன் நெக்ஸ்ட் ஆப்பை போட்டு அந்த படத்தை பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க நைட் அதை பார்த்துட்டு தான் தூங்க போறேன். சரி, மார்க் ஆண்டனியோ இந்திரனா? எப்பவுமே ஆண்டனி கடைசியில வரட்டும். இந்திரா சொல்லுப்பா, உன்னோட ஃபேவரட் மொமெண்ட் எது? நீ அடி வாங்கினே கம்பத்துல உன்னை போட்டு அடிச்சேன், அதுதானா? நீ அன்மியூட் பண்ணாத தலைவர் அடி வாங்கினது. அதாவது மாணிக்கோன்ற சிஎஸ்கேயோட கலர் போட்ட தலைவர். கண்டினியூ. ரஜினியை கம்பத்துல கட்டி அடிப்பாங்க. அதான் ரொம்ப ஃபேவரட் சீன். ஏன் அப்படின்னா அந்த அந்த அடிச்சு முடிச்ச உடனே அவங்களோட பாடி கார்ட்ஸ் ஒரு 5 பேர் வந்து கூட்டின்னு போவாங்க. அப்ப வந்து கேட்பான், அண்ணா உங்களுக்கு கோவமே வராது அப்படின்னு கேட்பான். அதுல பயங்கரமா ஒரு ஒரு என்ன ஸ்டைலா சிரிச்சிருப்பாரு தலைவர். அதுல அந்த டைம்ல ஒரு மாதிரி 90s and mid 90s ரஜினியோட ஃபேவரட் விஷயம், தலைவரோட ஃபேவரட் விஷயம் என்னன்னா, அது வந்து எண்ணுவாரு. யாரா அடிச்சாங்கன்னா 1 2 அதை வேற க்ளோஸ் அப் ஜூம்ல வாய்க்கு போயிட்டு வேற வருவாங்க கேமராமேன் எல்லாம். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுல வேற ஏதாவது அந்த இது வேற ஏதாவது மொமெண்ட்ஸ், ஒரு பஞ்ச் டயலாக், கருத்து டயலாக் அதெல்லாம் ரொம்ப கொடுப்பாரு தலைவர் அந்த டைம்ஸ்ல. இன்ஃபேக்ட் என்னன்னா, தாமு அந்த படத்துல வந்து அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்க போவான். வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாதுன்னு சொன்னானே தாமு, நல்லா இருக்கு இது ஆட்டோ பின்னாடி எழுதலாமே அப்படின்றது. அது வந்து ரொம்ப ஃபேவரட் லைன் எனக்கு. அது வந்து நிறைய காமெடியன்ஸ் வந்து அவங்களோட பஞ்சா யூஸ் பண்ணாங்க, பல காமெடியன்ஸ். ஓகே ஆண்டனி, அன்மியூட் பண்ணி சொல்லுப்பா. முபாரக் பாஷா பாய், முபாரக் ஆண்டனி பாய். என்னோட ஃபேவரட் மொமெண்ட் படத்துல வந்து நான் கொடுத்த ட்ரெய்லர்ல கொடுத்த ஃபேவரட் டைலாக் தான் சொல்லலாம். நீங்க என்ன சொன்னீங்க? 7 நாள் எனக்கு கொடுக்குறியா, இன்னும் 7 செகண்ட்ல 1 தூக்குறேன் பாருன்னு சொல்லுவாரு ரகுவரன். அதுக்கு நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன் கொஞ்சம் அங்க. அதுக்கு நான் திருப்பி ரிப்பீட் பண்றது கொஞ்சம் அங்க பாரு அப்படிம்பாரு தலைவர். அங்கதான் வந்து மாசான சீன் வந்து பட்டையை கிளப்பிடுவார் தலைவர். ஸோ அதனால எனக்கு பிடிச்ச மொமெண்ட் அதுதான் நான் வந்து ப்ரோமோலையும் போட்டு அதான் திருப்பி ரிப்பீட் பண்ணேன். என்னைக்குமே அதுதான் நெஞ்சில நிக்குது. இல்ல ஆக்சுவலி கரெக்ட். இந்த கெட்டப்லாம் பயங்கரமா வேற லெவல்ல இருக்கு. அதுக்கே ஃபர்ஸ்ட் வேற மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிரைஸ் வேற லெவல். இருந்தாலும் என்ன சொல்லி ஆசைப்படுறேன்னா, இது வந்து படையப்பா படத்துல செந்திலுக்கும் ரஞ்சினிக்கும் நடக்கிற காமெடி மாதிரி இருக்கு. துப்பா சூப்பரா இருக்கு, ஆனா ட்ரெஸ் சூப்பர். ஆனா நீ போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த கோட் நான் கண்டிப்பா என்னதான் ட்ரெஸ்
சரி ஓகே. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். எல்லாரும் பாஷா படத்தை ஒரு மாதிரி ரீலீவ் பண்ணோம். அப்போ நான் சொன்ன மொமெண்ட் சரி நான் சொல்லிடுறேன். எனக்கு பிடிச்ச மொமெண்ட் அந்த இதுல அண்ணாமலை படத்துல ஒரு பீட் வரும் தெரியுமா? அவர் வந்தேன்டா பால்கார சாங்ல அப்படியே நின்று அதே மாதிரி மியூசிக் இதுலயும் வரும். ஸ்டார்டிங்ல வந்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு. அதை கண்டுபிடிச்சு முடிச்ச உடனே அப்படி உடப்பா இருப்பாரு அந்த பூசிகா தலையில உடச்சிட்டு அப்படி வந்து நின்ன உடனே அப்படியே ரசத்தையும் மூஞ்சில காட்டுவாரு. அதுதான் மொமெண்ட். எனக்கு என்கிட்ட சில்லறெல்லாம் கிடையாது, இருந்தது தூக்கி சதற விட்டேன் தியேட்டர்ல. சரி அவருக்கு இன்னைக்கு ஜடேஜா மாதிரி கன்கஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு தலையில பூசணிக்கா. நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா பாஷாவோட டிஜிட்டலி ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு சத்யம் தியேட்டர்ல. நானும் சப் இன்ஸ்பெக்டர் சிவாவும் போய் பார்த்தோம். ஆண்டனி நீங்க ரெண்டு பேரும் எனிமீஸ் தானே? இல்ல அப்ப சேர்ந்துட்டோம் தலைவர் படம் ஒண்ணா சேர்ந்துட்டோம். இல்ல நண்பர்கள் நான் எவ்வளவு தடவை ட்ரை பண்றேன். ஆண்டனி பாரு எப்படி இன்னைக்கு மேட்சையும் பாஷா படத்தையும் ரிலேட் பண்ண பாரு. உடச்ச பூஷ்ணிகாவையும் கன்கஷனையும் எப்படி மிக்ஸ் பண்ணா பாரு. குட் பாயிண்ட் குட் பாயிண்ட். என்னதான் இருந்தாலும் ஆண்டனி ஸ்டேயிங் இந்த பிரசன்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ அன்வர் அவ்வளவுதான். ஓகே ரங்கசாமி காம்ல இருக்காரு. ரங்கசாமி இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப அன்வர் அவ்வளவுதான் அப்படிங்கிறது வந்து ஜெயராம் பஞ்சதந்திரத்துல சொன்னா அவர் ஹார்ட் எந்த பையனுக்கு ஹார்ட்ல தொல்லா மாதிரி ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட். இதுல அன்வரையும் அங்கதான் குத்துவாங்க, வயத்துல குத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க அந்த மாதிரி மொமெண்ட் ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட் ஆஃப் த டே என்ன ரங்கசாமி தகப்பா? அப்போ அன்வர் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட் ஆஃப் த டே. அந்த மொமெண்ட்டை போட்டு உடைக்கிறதுக்குள்ள அதுக்கு அது எப்படி அந்த மொமெண்ட் வந்ததுன்ற அந்த பில்டப் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பிளேயிங் 11ல ஆடி இருப்பாரு சஞ்சு சாம்சன், எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இன்ஃபேக்ட் வந்து ஐபிஎல்ல கலக்குன்னு கலக்கினாரு. அதுக்கப்புறம் போன மாசம் வந்து உங்க ஷோல தான் வந்தாரு. வந்து பியூட்டிஃபுல்லா தமிழ்ல பேசியிருப்பாரு. வார்த்தைக்கு வார்த்தை அஸ்வின் அண்ணான்னு அழகா பேசுவார் அந்த கேரளா ஆக்சென்ட்ல. வி ஆல் விஷ் ஹிம் வெல். அப்படியே எல்லாரோட மனசை கவர்ந்துட்டாரு. இன்ஃபேக்ட் உங்க சேனல்ல நான் சும்மா பார்க்கும்போது பார்த்தேன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் வியூட் வீடியோஸே சஞ்சு சாம்சன் வீடியோ தான். அவ்வளோ ஃபேன்ஸ் கெயின் பண்ணிட்டாரு. அண்ட் நானுமே அவரோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அவர் T20ல ஆடுறது இன்னைக்கு பாக்குறது வந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர் கரெக்டா வந்த மொமெண்ட் பாத்தீங்கன்னா 7 overs 48 for 2ல வந்தாரு. கரெக்டா கோலி அவுட் ஆயிட்டதுக்கு அப்புறம் வந்தாரு. அவர் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு 5 balls பாத்துக்கிறேன் 10 balls பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்லோ ஸ்டார்ட் அந்த மாதிரிலாம் இல்லாம நான் பண்ண இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பேன்ற மாதிரி வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்வெப்சன் ஒரு பேக் ஃபுட்ல போய் ஒரு புல் அடிப்பார், ஒரு 95 meter 6 அடினா அடி இடி மாதிரி. நம்ம இந்திரன் பாஷா அந்த மாணிக்கம் நீங்க அந்த ஃபைட் சீன் மாதிரி ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷாட் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு ஷாட் அடிப்பாரு. அதுக்கப்புறம் ஆபர்ட் ஒரு இன்சைட் அவுட் ஒரு பியூட்டிஃபுல் கவர் டிரைவ் ஆடுவாரு. 7 overs 48 for 2 டக்குன்னு 11 overs 86 for 2 ஆயிடுச்சுங்க. சரி வெல் செட் சஞ்சு சாம்சன் லாஸ்ட் பேக் ஹாஃப்ல நின்னாரு. 9 overs நின்னாருன்னா எனிதிங் இஸ் பாசிபிள். பெரிய ஓகே சேட்டா திரும்ப நம்ம கேரளா சேட்டா திரும்ப வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க போறாரு, கம் பேக் டு இந்தியன் சைடு அப்படின்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்ட்ரிக்ஸ் வந்து ஒரு ஃபுல் பால் போடுவாரு, ஒரு ஃபுல் பிளடட் கவர் டிரைவ் அடிப்பாரு. சரி என்னடா பவுண்டரியா அப்படின்னு பார்த்தா ஸ்வெப்சன் கையிலேயே போயிட்டு அவுட் ஆயிடுவாரு. ஸோ பிரில்லியண்டா ஸ்டார்ட் பண்ண சஞ்சு 23 of 15 153 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் தான் அடிப்பாரு. பட் வாட் குட் ஹவ் பீன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால என்னடா சேட்டா இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். அதுதான் என்னோட அப்போ அன்வர் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. குட் ஸ்டார்ட் ரங்கசாமி. தகப்பா கலக்கிட்டீங்க தகப்பா. சரி நம்ம அடுத்து கேட்டலாம்ல. சிவா என்னடா தம்பி என்ன நினைச்ச? அப்போ அன்வர் அவ்வளவுதான் மொமெண்ட் என்னது? ஆக்சுவலா வந்து ஜட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வச்சு பொழந்திருந்தாரு. அவரு செம்மாடி அடிச்சிருந்தாரு. ஜட்டு செம்மையா இருந்துச்சு பாக்கிறதுக்காக. சூப்பரா அடிக்கிறாரு அவரு, செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அடுத்த 2 T20ல வச்சு பொழந்துருவாரு. டெஸ்ட் சீரிஸ் வேற வருது, எல்லாம் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் செம்ம ஃபிட் கல்லு மாதிரி பாரு மனுஷன். பார்த்தா ஹாம்ஸ்ட்ரிங் வந்து புல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹாம்ஸ்ட்ரிங் புல்லா டேரா என்னன்றது ஒன்றும் ஃபுல் டீடைல்ஸ் வரல. பட் ஜென்ரலா நீங்க வந்து இந்த ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல பார்க்கும்போது வந்து சாஃப்டா இருக்கும் அவுட் ஃபீல்டு. யூஸ்வலா லோட் நிறைய ஹாம்ஸ்ட்ரிங்க்கு போவோம். நம்ம இந்தியன் கிரவுண்ட்ஸ்ல ஆடும்போது ஷின்னு ஆங்கிள்லாம் நிறைய வரைக்கும் இன்ஜுரிஸ் வர சான்சஸ் இருக்கு. ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ல வந்து நிறைய ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிஸ் வர சான்ஸ் இருக்கு. இது வந்து ஹிஸ்டரி ஆஃப் இன்ஜுரிஸ் ஆஸ்திரேலியாவில் நடக்கிறது வந்து மோஸ்ட் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிஸ் தான் நடக்கும். ஸோ அது ஹோப்ஃபுல்லி பெரிய இன்ஜுரியெல்லாம் இல்லாம இருக்கணும். எனக்கு மேட்ச் பார்க்கும்போது ஜடேஜா நல்லா அடிக்கும்போது என்னடா இன்ஜுரியா உள்ள போயிட்டா இருக்கும்போது அப்ப அன்வர் கதை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஹோப்ஃபுல்லி கம்ஸ் பேக் ஸ்ட்ராங் சூன் டு தி இந்தியன் டீம். ரைட், நல்லா ஹார்ட்ல தொலை மொமெண்ட். இந்திரன் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அப்படியே மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மேட்ச் அவ்வளவுதான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எப்போ அப்படின்னா நம்ம மனிஷ் பாண்டே விராட் கோலியும் அடுத்தடுத்த பால் 2 கேட்ச் விட்டாங்க. ரெண்டு பேருமே நல்ல ஃபீல்டர்ஸ், ரெண்டு பேருமே நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுவாங்க ஃபீல்டிங்ல.
ஸோ அதுவும் வந்து ஆரன் ஃபின்ச், டார்சி ஷாட் 2 பேர் வேற நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு. அப்போ மேட்ச் அவ்வளோதான் அப்படின்னு தோணுச்சு. பட் அகைன் குவிக்காக வந்துட்டு நம்மளோட பவுலர்ஸ் நட்டு அண்ட் சால் வந்து புல் பேக் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் 2 பால் பேக் டு பேக் கேட்சஸ் விட்டும் போது ஐயோ அப்போ மேட்ச் அவ்வளோதான் அப்படின்னு எனக்கு லைட்டாக தோணுச்சு. அதான் என்னோட அன்வர் மூமெண்ட். ரைட், ஓகே. ஆண்டனி, மார்க் ஆண்டனி. அப்போ அன்வர் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு நான் மேட்ச் ஸ்டார்டிங்ல பார்க்க ஆரம்பிக்க உடனே இந்தியன் ஸ்குவாடை பார்த்த உடனே பூம்ரா லெஃப்ட் அவுட்னு பார்த்தேன். அது வந்து அப்பவே எனக்கு ஒரு ஹார்ட்ல தொழா மொமெண்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பஞ்சதந்திரம் பின்னாடி போனா அதுதான் ஞாபகம் வருது. அவர் வந்து வெரி குரூஷியல் மெம்பர் ஆஃப் த ஸ்குவாட் சோஃபார். ரெஸ்டா தான் இருக்குன்னு நம்புறோம். பட் நீங்க பாத்தீங்கன்னா பும்ரா இஸ் ரிதம் பவுலர்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா ஒரு ரிதம் குவாண்டார்னா பின்னி பெடல் எடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் 2 ஒன்-டேஸ் ஒரு மாதிரி அவருக்கு ஒரு ரிதம் கிடைக்கல. தேர்ட் ஒன்-டேல அமேசிங் ரிதம். 8 overs 43 runs, 2 wickets, vital wicket of Glenn Maxwell. அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த கேம்னே சொல்லலாம். பும்ரா மேக்ஸ்வெல் விக்கெட் பிகாஸ் ஹி வாஸ் பிளாஸ்டிங் into 6s and 4s அந்த டைம்ல. ஸோ அப்போ வந்து he got a very good rhythm. அதனால வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க அவர் T20ல வந்து கண்டிப்பா he would have been a part of the teamன்னு சொல்லிட்டு. பட் அவர் லெஃப்ட் அவுட் பண்ணதுனால பார்த்த உடனே ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட்னு சொல்லலாம். பட் ஆப்வியஸ்லி we are trying different combinations. அதனால வந்து the combination that we tried today worked perfectly for us. ஸோ ஐ திங்க் அதை பார்த்த உடனே பும்ரா லெஃப்ட் அவுட்டா, ஷாமி பும்ரா தான் எப்போதுமே நம்மளோட ஓப்பனிங் பவுலர்ஸா இருந்திருக்காங்க ரொம்ப நாளா. அவர் இல்லைன்ன உடனே பார்த்த உடனே ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் we ended up very well. என்னதான் அன்வர் போனாலும் மாணிக்கம் இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி நடந்து போச்சு. அதேதான் இன்னைக்கு ரவுண்ட். அதாவது எல்லாருமே நிறைய பேர் கேக்குறாங்க யார் எதை பேஸ் பண்ணி அவார்டு கொடுக்குறீங்க பிரைஸ் அப்படின்னு. அதாவது வந்து அதோட பொருந்தும் அந்த டயலாகோட. அப்போ அன்வர் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த சீன்ஸ்ல பினிஷ் ஆகணும். இன்னைக்கு சிவாவும் மார்க் ஆண்டனி என்னதான் மேட்ச் ரிப்போர்ட்ஸ் பை மெலிண்டா ஃபேரல் அண்ட் ஜெராட் கிம்பர் அப்படின்னு கொடுத்திருந்தா கூட ரங்கசாமி இந்திரனும் இந்த லைனோட பொருந்துற மாதிரி பேசினாங்க. அப்போ அவ்வளவுதான் அன்வர், அப்போ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பொருந்தி பேசினதுனால நல்லா திங்க் பண்ணும்போது 2 வாட்டி அதாவது 2 பேரை சொல்லி அப்போ அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன இந்திரன் இன்னைக்கு ஆஃப் த மார்க் வித் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல சனத் ஜெயசூர்யாவும் பலுவித் ராணாவும் 1996 வேர்ல்ட் கப்ல எப்படி ஆஃப் டு பிளேயர் மாதிரியோ இன்னைக்கு இந்திரன் ஆஃப் டு பிளேயர். நீங்க பேட்ல ஸ்டீல் வச்சிருந்தாருங்க அப்ப ஜெயசூர்யா, உள்ள ஸ்ப்ரிங் இருந்துச்சு பேட்ல. இதை நம்ம அப்புறமா பேசலாம். நான் ரிக்கி பாண்டிங் கூட கேட்டிருக்கேன் 2003 வேர்ல்ட் கப்ல நீங்க பேட்ல ஸ்டீல் வச்சிக்கலாமே அப்படின்னு கூட கேட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருந்தாங்க அந்த மேட்ச் ரீப்ளே ஆட போறாங்கன்னு. 2011 வேர்ல்ட் கப் நானே ஆடிட்டேன், அப்ப கூட ரீப்ளே நடக்கல. சோ அதனால இந்த மாதிரி பல மித்ஸ் எல்லாம் போயிருந்தது. சரி, ஓகே. இப்ப அடுத்த ரவுண்டுக்குள்ள போன நேரம் வந்துருச்சு. இந்திரா ஒரு பாயிண்டோட முன்னாடி போயிருக்க. இப்ப அடுத்த ரவுண்டு சொல்லு அப்படின்னு மாணிக்கம்ல இருந்து பாஷாவா டிரான்ஸ்பர்மேஷன் ஆன மொமெண்ட். இந்த மொமெண்ட் தான் ஆக்சுவலி அப்படியே சாயரா மாதிரி காமிச்சிருந்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டா இருந்திருக்கும். அவர் சாய்வாரு கொஞ்ச நேரத்துல தம்பி கேட்கும் போது. தம்பி சிவா தான் கேட்பாரு, அவரோட வாய்ஸ் தான் எதிரொலிச்சுனே இருக்கும். ஓகே, அந்த போட்டோவை எடுத்தாங்கன்னா தம்பி சிவா கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். சிவா சொல்லுப்பா, சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே ஆக்சுவலா அந்த சீன்ல அப்படியே நீங்க அவர் ரஜினி சாரை தூக்கிட்டு நட்டு அங்க போட்டீங்கன்னா ஆப்டா இருக்குங்க. என்ன ஆச்சுன்னா இன்ஃபேக்ட் ஐபிஎல் இருந்தாலும் சரி, முடியும் போதும் சரி. சொல்லுங்க அண்ணா. இல்ல அவர் பெருசா ஒண்ணும் சொன்ன மாதிரி தெரியல, செயல்ல தான் காமிச்ச மாதிரி தெரிஞ்சு, அதனால தான் கேக்குறேன். இல்ல அது நான் சொல்ல வரேன் என்ன பாருங்க. ஆக்சுவலா வந்து ஐபிஎல் எண்ட்லயும் சரி, ஐபிஎல் டோர்னமெண்ட் போதும் சரி, ஒன் டேஸ் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடும் போதும் சரி, ஃபீல்ட் செட் எல்லாமே அவர் வந்து டைரக்டா கேப்டன் கிட்ட சொல்ல மாட்டாரு. ஜென்ரலா யாரோ கூட வந்து பேசுவாங்க. இந்த மேட்ச்லயே பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து பேசிட்டே இருந்தாரு. பட் அந்த மேக்ஸ்வெல்ல பேட்ல அடிக்கும் பால் அடிச்சனே ஒரு மாதிரி இன்சைட் எட்ஜ் மாதிரி இருக்கும், தெரியல, டவுட்டா இருக்கும். டக்குன்னு அப்படியே கோலியை பார்த்து கண்டிப்பா அவுட்னு அவரு. கோலி உடனே வேற யாரையும் பார்க்க மாட்டாரு. கோலி நட்டு சொல்றதை கேட்டு அழகா எடுப்பாரு. அங்கதாங்க நட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவரோட கான்பிடன்ஸ், போன மேட்ச் போட கான்பிடன்ஸ், இந்த மேட்ச் இருக்க கான்பிடன்ஸ் பீக்ல இருந்திருக்கு அவருக்கு. போட்டோனே அவருக்கு கண்டிப்பா அவுட்னு தெரிஞ்சு கோலி எடுக்க சொன்னாரு அவரு ரெஃபரல். ஸோ தட் வாஸ் அது வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நட்டு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 30 ரன் கொடுத்தாரு. அதுல வந்து 5 அல்போங் ரன் நம்ம சேட்டா தெரியாம விட்டுட்டாரு, ஒரு 5 ரன் காவா விட்டுட்டாரு. பட் ஆக்சுவலா 25 ரன் தான் அவரு. என்ன பாங்கு அல்போங்க, யாரோ ஹெலிபேட்ல வந்து ஹெலிகாப்டர் இறக்குற மாதிரி சத்தம் கேக்குது. அல்போங்கா? ஓகே அல்போங்க 7 டாட் பால் போட்டிருக்காங்க, பிரில்லியண்டா போட்டாரு இன்னைக்கு. எப்படி இருந்த நட்டு இப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே சொல்லுங்க அந்த பிளாஷ்பேக்ல டிஎன்பிஎல்ல நடந்து வர மாதிரியும்
அப்படியே இந்த கெம்ப்ளாஸ் கிரவுண்ட் வந்து போலிங் போடுற மாதிரி அந்த இமேஜஸ்லாம் எனக்கு மைண்ட்ல வந்துச்சு அவர் பார்க்கும்போது. ஏன்னா அங்கேருந்து பார்த்துருக்கேன் நான் அவரோட க்ரோத்தை. ஸோ பிரில்லியன்ட்டுங்க. அப்படியே ரஜினி சாரை பார்த்த மாதிரி இருந்துச்சு நட்டுவை பார்க்கும்போது. பாரியா பாரியா புல் அரிக்குதியா அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் சொல்லியிருக்காரு. தம்பி 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 குடையான் படை கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே நிலைநாட்டுற மாதிரி நிலைநாட்டியிருக்க. சரி, என்னதான் தம்பியை கேட்டாலும் அடுத்தது கேட்கணும் இல்லையா, இல்லாட்டி வயசுக்கு மரியாதை கொடுக்கலன்னு கேட்பாரு. ரங்கசாமி ரே தகப்பா சொல்றா. சொல்லுங்க 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 இப்பவே தெரிஞ்சா நீங்க யாரு நீங்க யாரு பாபாயில் என்ன சொல்லுங்க 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 சொல்லுங்க. இவருதான் அந்த எதிரொலி போல. சரி கண்டினியூ. சோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மாணிக்கம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு பாஷா மொமெண்ட் ஆஃப் த டே வந்து இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் போன இதுல செக்மெண்ட்ல எங்க முடிச்சனோ அங்கேருந்தே கண்டினியூ பண்றேன். 48-2 இருந்து சஞ்சு நல்லா எடுத்துன்னு போனாரு. 86-3 ஆயிடுச்சு, ஆனா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சின்ன ஒரு கலாப்ஸ், வெல்செட் கேஎல் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹார்திக் எப்பயுமே பினிஷ் பண்ணி கொடுப்பாரு, அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஜட்டுக்கு பெருசா மிடில் பண்ணல. திடீர்னு பார்த்தா 17 overs 114 for 6 அப்படின்னு ஸ்கோர் இருந்தது ஸ்கோர் போர்ட்ல. நெக்ஸ்ட் 3 overs என்ன ப்ராபப்ளி ஒரு 135-140 அடிப்போமோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் கேன்பரால 135-140 எந்த மூலைக்கு ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ கரெக்டா அப்ப வந்து மாணிக்கமா இருந்த இந்தியன் டீமை பாஷாவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது நம்ம ஜட்டு தான். கரெக்டா அப்பன்னு பார்த்து சஞ்சய் மஞ்சரேக்கர் காமெண்ட்ரிக்கு வேற வந்தாரு. 14 of 13 17 overs எண்ட்ல ஒரு 14 of 13 இருந்தாரு. கடைசி 3 overs ஒரு செய்கை செஞ்சாரு பாருங்க. லாஸ்ட் 10 balls 30 runs அடிச்சாரு 300 ஸ்ட்ரைக் ரேட்ல. இந்தியாவை 161 for 6க்கு பவர் பண்ணாரு. அது என்னமோ தெரியல, எப்பயுமே அவர் சஞ்சய் மஞ்சரேக்கர் காமெண்ட்ரி பண்ணாரு, எப்படி அவருக்கு அது வைபா என்னன்னு தெரியல. எடுத்து கொடுக்குறேன். அது என்ன மந்திரமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. அது அப்படி கரெக்டா ரீஃப்ரேஸ் பண்ணுங்க. என்ன மாயமோ தெரியல, என்ன மந்திரமோ தெரியல. அவர் அப்படி காமெண்ட்ரி பாக்ஸ்க்கு வந்தாருன்னா இவர் அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இது வந்து இன்னைக்கு நேத்தி ஆரம்பிச்சது இல்ல. 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல பிட்ஸ் அண்ட் பீசஸ் கிரிக்கெட்டர்னு சொன்னாரு. அப்பவே வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வித் பேட் கொடுத்தாரு. ஏன்னா ஜடேஜா வந்து என்ன ஒரு இஸ் எ bowler who can bat அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் இருந்தது. அப்ப இந்த இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. IPL 2020ல சிஎஸ்கேக்கு 245 runs at 182 strike rate and 46 average. He was probably the best finisher, Indian finisher along with Hardik Pandya in the IPL 2020ல. அதுக்கப்புறம் இந்த ODI சீரீஸ்லயே 2 இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடினாரு. தேர்ட் ODI கூட 66-50 ஆடினாரு. அதோட கல்மினேஷன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு 44 of 23. அதாவது ஜட்டு வந்து இஸ் a bowler who can bat அப்படின்ற ஒரு கொஸ்டின்ல இருந்து இல்லடா இஸ் a batsman who can bowlன்ற மாதிரி ஒரு பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு அவரோட பேட்டிங். அதோட கல்மினேஷன் நான் இன்னைக்கு பார்த்தேன். சோ அந்த மாணிக்கத்துல இருந்து பாஷாவா வித் த பேட் மாறி இருக்கிற ஜட்டுக்கு தான் இன்னியோட சொல்லுங்க 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 மொமெண்ட். அதாவது அந்த மாணிக்கம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு பாஷா மொமெண்ட் ஆஃப் த டேய நல்லா அளவு கொடுத்து டெய்லர் தைச்சா கூட இதோட பெட்டரா தைக்க முடியாதுன்னு சொன்னோம். என்னதான் நீ தகப்பனா இருந்தாலும் தகப்பன் சாமியா ரங்கசாமியோ இல்லையோ. சரி இந்திரா சொல்லு. இந்திரா சொல்லுங்க 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 சொல்லுங்க. நான் வந்து வில்லனு. இப்போ இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சிடுச்சு. பட் இருந்தாலும் நியாயமா என்னோட ரோலுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பாஷா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் டீம்ல தான் இருந்துச்சு. யாருன்னு பாத்தீங்கன்னா மொய்சஸ் ஹென்ரிகேஸ். அவர் ஒன் டே டீம்லயும் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறமா ஒரு மோசஸ் தான் சொல்லணும். அது என்னன்னா ஒரு போர்ச்சுகீஸ், அவரோட டிசென்ட், அவர் ஒரு போர்ச்சுகீஸ் இதுல இருந்து வந்த டிசென்ட்ல வந்தனால அவர் பேர் அப்படி கொஞ்சம் இருக்கும். பாட்டியா என்னது அவங்க தாத்தாவா பாட்டியா போர்ச்சுகீஸ்ல இருந்து வந்தது கேட்டு சொல்றேன். அவரை பார்க்கும்போது கேட்டு சொல்றேன். இல்ல ஆனா போர்ச்சுகீஸ் சொன்னோனே இப்போ ஏபி டிவிலியர்ஸ் பாஃப்லாம் கூட போர்ச்சுகீஸ் டிசென்ட்ல இருந்து வந்தவங்களா? அவங்க டச் டிசென்ட் நினைக்கிறேன். எனிவே நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப உதாரணத்துக்கு பிரெஞ்சு நேம்ஸ் கூட பார்த்தா ஜான் அப்படின்னுவாங்க. ஜான் ஆனா JEEN இருக்கும். ஏன்னா அது அவங்களோட அந்த மாதிரி ஒரு விஷயம். அவங்க அந்த மாதிரிதான் பேரு வச்சுப்பாங்க. அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட சிலபஸே அந்த மாதிரிதான் இருக்கும். அவங்க எழுதுற என்னது ஜான் பால் டுமினி, ஷான் அபாட். கரெக்ட், எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஷான் எர்வைன் SCAN இருக்கும், ஆனா ஷான் கூப்பிடுவாங்க. சரி நீ இந்திரா கண்டினியூ. மோசஸ் ஹென்ரிகேஸ். இல்ல நீங்க டக்குன்னு ஷான் டக்குன்னு எனக்கு வந்து ஒரு மைண்டுக்குள்ள ஒரு பாஸ் வந்தது, நம்ம எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு. பட் பரவாயில்ல, இப்ப டக்குன்னு நான் வந்து பாயிண்ட பிடிச்சிட்டேன். என்னன்னா மோசஸ் ஹென்ரிகேஸ் வந்துட்டு 6th bowling ஆப்ஷன். நம்ம ஆல்ரெடி ODI சீரியஸ் போது டிஸ்கஸ் பண்ண மாதிரியே. பட் ஆனா இன்னைக்கு வந்து he was the one of the most economical bowlers. 22 runs கொடுத்தாரு. பட் he picked up 3 crucial wickets. அண்ட் இந்தியா கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அவரோட 3 விக்கெட் வந்து நம்மளோட
ரன் ஸ்கோரிங் வந்து புல் பேக் பண்ணிச்சு. அண்ட் வந்து பேட்டிங்லயும் வந்துட்டு ஹி கான்ட்ரிபியூட்டட் டீசென்ட்லி. ஒரு 30 odd runs அடிச்சாரு. என்னோட பாஷா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மோசஸ் ஹென்ரிகேஸ் தான். ரைட். எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி மோசஸ் ஹென்ரிகஸ் பேரை சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்தது இவரை கேட்டலாம், ஆண்டனி, மார்க் ஆண்டனி. சொல்லுங்க. இன்னைக்கு மாணிக்கமா இருந்தது மாணிக் பாஷாவான பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஸ்திரேலியன் டீம்ல இருந்து ஸ்வெப்சன் சொல்ல போறேன். சிறுதுளி பெருவெள்ளம்பாங்க. இவர் வந்து அரைகுழி அமோக விக்கெட் எடுத்துட்டாரு அவரு. பாத்தீங்கன்னா விராட் கோலியோட விக்கெட்டு அது வரைக்கும் அரைக்குழி போட்டு அடி வாங்கிட்டு இருந்தாரு. இப்ப படத்துல சொல்ற மாதிரி மன்னிக்கிறதுக்கு நான் என்ன பாஷாவா, மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்ற மாதிரி திரும்பி வந்து அரைக்குழி போட்டு முடிச்சிட்டு ஒரு விக்கெட் எடுத்து அள்ளி விராட் கோலியோட வைட்டல் விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ எனக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். கடைசியில மேட்ச் முடியும் போது கூட ஒரு ஐ மீன் இட் டசன்ட் மேட்டர், ஒரு 6-4 அடிச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு காம்படிஷனுக்கு ஒரு திருப்பி ஒரு ஸ்கோரிங் கொடுத்தாரு. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு அவர் தான் வந்து மாணிக்கத்துல இருந்து ஒரு பாஷாவை மாறிட்டாருன்னு சொல்ல போறேன். ஐயோ, இட்ஸ் a very tight race அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு நிலைமையை பார்க்கல. ஏன்னா எல்லாரும் பயங்கரமா சொல்லிருக்கீங்க. பட் லெங்தா பேசின எங்க தகப்பன் சாமி ரங்கசாமிக்கு தான் இந்த அவார்டை கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த ரவுண்டுக்கு. ரங்கசாமி கமிங் பேக் இன்டு தி கேம். 1-all, இந்திரன் 1, ரங்கசாமி 1 அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ரவுண்டுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. தேர்ட் ரவுண்ட் ஒரு மாதிரி பயங்கரமான ரவுண்ட். அழகு நீ நடந்தால் நடை அழகு அழகு அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்டைலிஷ் மூமெண்ட் ஆஃப் த டே. ஸ்டைலிஷ் பாத்தீங்களா எப்படி தலைவர் வேற வேற முகங்களை போட்டு வந்திருக்காரு பாருங்க. இன்ஃபேக்ட் இதுல வந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கூட சீன் வரும், பயங்கரமா இருக்கும். பல வேஷங்களை போட்டு வருவார் தலைவர் இதுல. அதுவே ஒரு மூமெண்ட் ஆஃப் த மூவி. ஆனா ஸ்டைலிஷ் மொமெண்ட் ஆஃப் த டே சொல்ல வேண்டியது நீங்க தான். அழகா இன்னைக்கு யார் வந்திருக்காங்க? அப்ப ஆண்டனி கிட்ட இருந்தா ஆரம்பிக்கணும். ஆண்டனி சொல்லுங்க, கெட்டப் பயங்கரமா இருக்கு. இனி நீங்க அழகு மொமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு என்னோட அழகு மொமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சாகல் வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து விக்கெட் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அவர் ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டு மேக்ஸ்வெல் வந்து ஒரு எட்ஜ் வரும். அவர் வந்து ஒரு இது லாங் ஆன் கிட்ட ஒரு கேட்ச் வந்து ஜஸ்ட் அபவுட் கேட்ச். பட் ஆனா அது பிடிக்காம போயிடுவாங்க. அப்ப வந்து அவரு ஒரு லுக் விடுவாரு, ரொமான்டிக்கா ஒரு லுக் விடுவாரு, அப்படின்னு ஒரு லுக் விடுவாரு. அதை பார்த்த உடனே ஒரு அட்டகாசமா ஒரு ஸ்டைலிஷா ஒரு ரொமான்டிக் லுக் மாதிரி விட்டாரு. நம்ம மேட்டுக்குடியில கவுண்டமணி வந்து ஒரு லுக் விடுவாரு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அன்னைக்கு ரொமான்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டே அவர் தான் சொல்ல போறேன் நான். யாரு பேரை சொல்லுங்க, கன்ஃபார்ம் சாஹல். ஓகே ரைட். அடுத்து நம்ம போயிடலாம் இவர்கிட்ட. தம்பி சிவா, அழகு மூமெண்ட் என்ன இன்னைக்கு? நீ நடந்தால் நடை அழகு உடை அழகு கூட சொல்லலாம். இன்னைக்கு அவங்களோட ஆஸ்திரேலியா அணியோட உடை கூட ரொம்ப அழகா இருந்தது. நீங்க மியூட்ல இருக்கீங்க. சொல்லுங்க. இப்போ மியூட் எடுத்துட்டாங்க. சாரி, ரொம்ப நேரமா மியூட்லயே பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ்திரேலியா ட்ரெஸ் நான் கண்டிப்பா நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இந்தியன் ட்ரெஸ் சூப்பரா இருந்துச்சு. ஃபுல் ஹேண்ட் இன்னைக்குலாம் இப்போ ஃபுல் ஹேண்ட்ல நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஜெர்சி. ஏதோ பார்க்கும்போது இவரு வாஷிங்டன் சுந்தர் ஃபுல் ஹேண்ட் போட்டிருந்தாரு, அதனாலே அவர் ரொம்ப அழகா தெரிஞ்சாரு. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுமே அழகா இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து 4 overs போட்டிருக்காரு இன்னைக்கு. அவர் போட்டு 13 டாட் பால் போட்டிருக்காங்க. அதுல 2 over பவர் பிளேல போட்டிருக்காரு. பவர் பிளேல வச்சு நம்ம பொழப்பாங்க. பட் பவர் பிளேல 2 over போட்டு பவர் பிளேல 6 டாட் பால் போட்டிருக்காரு அவரு. விச் இஸ் பிரில்லியன்ட் போலிங். அதுவும் மேஜர் அந்த ஒரு 6 டாட் பால்ல வந்து ஒரு 4 டாட் பால் வந்து ஃபின்ச்சுக்கு போடுவாரு. ஃபின்ச் வந்து அடிச்சு சொருவிட்டு இருப்பாரு நம்ம பவுலர்ஸை, அப்போ வந்து போடுவார் அவரு. அது வந்து ஒரு வெரி அண்டர் ரேட்டட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நிறைய அது பெருசா அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க யாரும். எப்பவுமே விக்கெட் எடுத்தவங்க தான் பார்ப்பாங்க. பட் விக்கெட் எடுத்த தூண்டினது இவர் தான். ஸ்டைலா வந்து போட்டாரு. பாக்கிறதுக்கு துச்சு அழகா இருக்காரு. வேற பாக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல செம்மையா இருக்காரு. பேட்டிங் ஆக்சுவலா வந்தாரு நல்லா ஆக்சுவலா பேட்டிங் செம்மையா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஐபிஎல் 2-3 க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஆடினாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்சைட் எட்ஜ் 4 அடிப்பாரு. அது லக்கு தான், இருந்தாலும் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பட் அவரோட ஸ்பெல் வந்து இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். 4 overs 16 runs கொடுத்திருக்காரு அவரு இன்னைக்கு. ஸோ என்னோட மோஸ்ட் ஸ்டைலிஷ் பிளேயர் அழகு நீ போட்டா நீ அழகு, அது வாஷிங்டன் சுந்தர் தாங்க. நீ போட்டா பந்து அழகுன்னு சொல்லிருக்கலாம், நீ போட்டா நீ அழகுன்ட்டீங்க. சரி, ஓகே ரைட். இந்திரன், உங்களோட அழகு மூமெண்ட். நீங்க மியூட்ல இருக்கீங்க. இது ஐ திங்க் இது ஒரு தொத்து வியாதின்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ இல்ல வந்து ஹோஸ்ட் தான் என்ன மியூட் பண்ணிட்டதா எனக்கு வந்து ஒரு அலார்ம் அடிச்சது. அது நான் இந்திரனால பண்ணிட்டாரா இல்ல என்ன தெரியல எனக்கு. இல்ல அது இது நினைக்கிறேன். ஐ திங்க் உள்நாட்டு சதின்னு நினைக்கிறேன். நீங்க கண்டினியூ. யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக்
ஓகே சரி நீங்க அழகு moment சொல்லுங்க. சிரிப்பழகு மூமெண்ட், நீ சிரித்தால் சிரிப்பழகு மூமெண்ட். ஓ, சிரி- மூமெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம நட்டு வந்துட்டு மேக்ஸ்வெலோட விக்கெட் எடுப்பாரு. ஸோ எல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணி அம்பையர் அவுட் கொடுத்துருவாங்க. ஸ்கிரீன்ல எல்லாம் பார்ப்பாங்க, 3 ரன்ஸ் காமிக்கும். விராட் கோலி ஆஸ் யூஷுவல் வந்து பயங்கர ஆக்ரோஷமா அப்படின்லாம் பண்ணுவாரு. ஆனா நட்ராஜன் வெறும் சிரிப்பாரு. அவர் சிரிச்சே, அப்பா என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன்ப்பா, என்னத்துக்கு எனர்ஜில வேஸ்ட் பண்ணினேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பண்றேன் அப்படின்ற மாதிரி. அந்த சிரிப்பை ஈக்குவேட் பண்ற மாதிரி நான் சில படங்கள்ல வந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லட்டுமா? சொல்லுங்களேன் ப்ளீஸ். பாஷால ரஜினியை லேம்போஸ்ட்ல கட்டி அடிக்கும் போது ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. அதுதான் நானும் நினைச்சேன். அந்த குடும்பத்துக்காக அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சிரிப்பாரு. அதே மாதிரி தவசி படத்துல விஜயகாந்த் சிரிப்பாரு. அதான் வந்து இன்னும் அந்த அந்த குடும்பத்துக்கு போய் வேலை செய்யும் போது அவரை வந்து அதே மாதிரி கிருஷ்ணன் அமைக்கும் போது அப்படி சிரிச்சுனே வந்து நாத்து நடுவாரு. அதே மாதிரி அக்னி நட்சத்திரத்துல வந்து அமலா வந்து அப்படியே பயங்கரமா வந்து டான்ஸ் ஆடுவாங்க பிரபுவோட. அவர் அப்படியே மயக்கிறதுக்காக பயங்கரமா ஆடுவாங்க. அப்ப கூட பிரபு அசர மாட்டாரு. கடைசியில சாங் நின்னு கோரி அப்படின்னு முடியும் போது ஒரு ஸ்மைல் கொடுப்பாரு. இந்த மாதிரி ஸ்மைல்ஸோட அதை ஈக்குவேட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க இந்திரன்? பர்ஃபெக்ட்டா இருந்தது. நீங்க படம் ரொம்ப கம்மியா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அஸ்வின். இன்ஃபேக்ட் நீங்க தவசினோடனே சௌந்தர்யாவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து விஜயகாந்த் ஏமாத்துறதுக்காக ஒரு வீட்டுல வேலை செய்யறவங்க வந்து கண்ணாடி எல்லாம் போட்டு அனுப்புவாங்க. அவங்க சிரிக்கிறதா சொல்ல போறீங்களோன்னு நினைச்சேன். மக்களே, இவங்க எல்லாம் கிரிக்கெட்டர்ஸ் கிடையாது, இவங்க எல்லாம் படம் வெறியங்கள்லாம். எல்லா படத்தையும் பாப்பாங்க. கேடிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவில இருந்து எல்லா படத்தையும் பாப்பாங்க மக்களே. கேடிவில எல்லா சமயம் பார்ப்போம். சரி விடுங்க தகப்பா, கடைசி உங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி. யாரும் பார்க்கலாம், 2-1 யாரு மேல போறீங்கன்னு பார்க்கலாம். அழகு நீ நடந்தால் நடை அழகுன்ற மாதிரி நம்ம இந்தியன் டீம்ல நீ அடித்தால் ஷாட் அழகுன்னு யார சொல்லலாம்னா நம்ம KL ராகுல். அவர் எந்த ஷாட் அடிச்சாலும் அழகு. எப்படி இப்போ அந்த பாட்டுல அழகு பாட்டுல நக்மாக்கு யார பார்த்தாலும் ரஜினி மாதிரி தெரியும். அந்த மாதிரி KL ராகுல் என்ன ஷாட் ஆடினாலும் அது அழகாதான் இருக்கும். அவரு கட்டு சூப்பரா ஆடுவாரு, அவர் எலகண்டா ஒரு கவர் டிரைவ் அடிப்பாரு, ஸ்ட்ரைட் டிரைவ் சூப்பரா அடிப்பாரு. இன்னைக்கு ஒரு ஷாட் அடிச்சாருங்க, புல் ஷாட் 6th ஓவர்ல ஷான் அபாட் போடுவாரு. இன்ஃபேக்ட் ஷார்ட் பால் கூட இல்ல, அது ஒரு லெங்த் பால் தான். அது அப்படியே போயிட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஒரு ராஸ்பிங் புல் ஒன்னு அடிப்பாரு. கையு காலு தலை ஸ்விவல் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. இன்ஃபேக்ட் அன்பார்ச்சுனேட்லி என்ன பிங் பின்னா ஏதோ ஒரு பிங் சொன்னீங்களே, என்ன ஒரு பிங்? ராஸ்பிங் சுவெல் ராஸ்பிங் ராஸ்பெரியா, ராஸ்பிங் ஸ்ட்ராபெரி மாதிரி. அது முடிஞ்ச உடனே கூகுள் டிக்ஷனரியில பார்க்கணும். கண்டினியூ. சோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஷாட் ஒன்னு அடிப்பாரு ஸ்டைலிஷா. சோ அதுல வந்து கை கால் தலை ஸ்விவல் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இன்ஃபேக்ட் அன்பார்ச்சுனேட்லி அப்போ சன்னி பாஜி வந்து காமெண்ட்ரியில இல்ல. அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா டெஃபினட்டா சொல்லியிருப்பாரு, ஆல் யூ யங்ஸ்டர்ஸ் வாட்சிங் அவுட் தேர், தட் இஸ் ஹவ் யூ ஷுட் பிளே புல் ஷாட்னு சொல்லியிருப்பாரு. பட் அவர் இல்லாம இருந்தாலும் அந்த ஷாட்டை பார்த்த உடனே எவ்ரி திங் வாஸ் பெர்ஃபெக்ட். இட் வாஸ் நாட் ஒன்லி பெர்ஃபெக்ட், இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டைலிஷ். அப்படி ஆடிட்டு அந்த கம்பீரமா he held his poseங்க. அத பார்த்தாலே ஒரு பயங்கர ஒரு ஸ்டைலிஷா இருந்துங்க. சரியான ஸ்டைலிஷ் பிளேயர். அந்த KL ராகுல் வந்து கிளாசி ராகுல் அப்படின்னு இப்ப அவர் உருவாயிருக்காரு இப்போ IPL-க்கு அப்புறம். சோ இன்னியோட அந்த அழகு மொமெண்ட் வந்து KL-ஓட ராஸ்பிங் புல் ஷாட். அது அந்த மொமெண்ட் ஞாபகம் இல்லைன்னா டெஃபினட்டா போய் ஹைலைட்ஸ் பாருங்க, உங்களுக்கு புரியும். புரியல. இந்த டாப் சொல்லுங்க இந்திரன், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்ல இப்போ ரங்கசாமின்ற பேரை ரங்க காட்னு மாத்திக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, KL ராகுலோட ஷாட் அவர் வர்ணிக்கும் போது தலை கை ஸ்விவல் அப்படின்னாரு. சோ அதான் என்னன்னா அவர் எல்லா ஆடியன்ஸையும் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாரு, வேற எதுவுமே இல்லை. என்னோட கோட கண்டுபிடிச்சாரு. ஓகே ரைட். இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். இது எப்படின்னா என்ன, மனசுக்கும் மூளைக்கும் நடக்கிற ஒரு போராட்டம், ஒரு திண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு சொல்லுது தம்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, மூளை சொல்லுது ரங்கசாமி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. தகப்பன் இல்லையா, என்ன பண்ணலாம்? ஓகே, இது 2 பேரையும் பாதியா பிரிச்சு தம்பிக்கு ஒரு அறையும் ரங்கசாமிக்கு ஒரு அறையும் கொடுக்குறேன். அந்த ராஸ்பிங் சொன்னீங்களே, அதுல விழுந்துட்டேன், அங்கதான் விழுந்தேன். சோ தம்பி 1/2 பாயிண்ட், ரங்கசாமி 1.5, இந்திரன் 1, ஆண்டனி yet to get off the mark. ஆண்டனி ட்ரெஸ் தான் நல்லா இருக்கு, அதுக்கு வேணா ஒரு 1/2 கொடுக்கலாம் எண்ட்ல. ரைட், ஃபைனல் ரவுண்டுக்குள்ள போயிட்டு வேற வந்துட்டு ஃபைனல் ரவுண்ட். இந்த படத்தை பத்தி, பாஷா படத்துல இந்த மொமெண்ட்டை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. 8 மனுஷன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா மனுஷனோட எல்லா இதையும் வந்து 8 பிரிச்சுக்கலாம் தலைவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. இப்ப வந்து கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ராமையா யாரு? தம்பி கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். தம்பி சொல்லுங்க. அந்த பாட்டு அப்படியே புல் அரிச்சு போயெல்லாம் கடந்திருக்காங்க. நான் நிறைய அதுல வந்து ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே அவர் சொல்லியிருப்பாரு, பிரில்லியண்டா சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் அதுல கணக்கு போட்டு ஏதோ ஒரு இல்ல கல்யாணம் அந்த டைம்ல பண்ணிக்கணும்னு, ஐயோ இந்த 8 வந்துருச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமே ஒரு ப்ரெஷர்ல எல்லாம் வேற இருந்திருக்கு அந்த டைம்ல. சோ அந்த மாதிரி ஒரு தீவிர ரசிகர் ரஜினி என்ன சொன்னாலும் அது மாதிரி கேட்கிற மாதிரி ஒரு ஆள்னா. சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்கன்னா சொல்லுங்கண்ணா. இல்ல முடிஞ்ச உடனே உங்க ஒய்ஃபு கால் பண்ணி பேசுறாங்க, நீங்க கண்டினியூ.
சோ அந்த ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜடேஜா வந்து ஆக்சுவலா யாருமே எதிர்பார்க்கல. ஜடேஜாக்கு அடிபட்டுச்சு, சரி ஹாம்ஸ்ட்ரிங் தான் புல் ஆயிடுச்சு, வேற யாரோ வந்து ஃபீல்டிங் பண்ணுவாங்க, சரி ஒரு நல்ல ஃபீல்டரா உள்ள வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்திருந்தோம். ஹெல்மெட்ல பால் பட்டுச்சு, பட் அது வந்து ஆக்சுவலா ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கன்கஷன்ன்றது அப்ப ஆகலாம், இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஆகலாம், எப்படி வேணா ஆகலாம். இட் கேன் பி அ ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ, இட் கேன் பி அ ரியலா நடந்த இன்சிடென்ட் ஆல்சோ. பட் கன்சிடரிங் தட் இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி, இட் இஸ் அ பிரில்லியன்ட் மூவ் பிகாஸ் இட் இஸ் வித்தின் த ரூல்ஸ் ஆஃப் த கேம். ரூல்ஸ்குள்ள இருந்திருக்கு. அது அந்த மாதிரி ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யாராலும் சார், ஒரு கேப்டன், ஒரு மேனேஜ்மெண்ட் ஆஃப் த டீமுக்கு வந்து நம்ம பாராட்டு சொல்லி ஆகணும். அந்த மாதிரி ஒரு போல்டு டிசிஷன் அப்போ வந்து எடுத்து கரெக்டா ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்து வந்து தட் சேஞ்ச் த மேட்ச். 3 விக்கெட் எடுத்தார் வேற வந்து. தட் இஸ் பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ் ஃப்ரம் தி ஹோல் டீம், ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் டு தி கேப்டன். இதை எடுத்துட்டு வந்தீங்க. இது ஸ்ட்ராட்டஜி 8 மனுஷன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ, இந்த மாதிரி பல பேர் இதை பத்தி பேசதான் போறாங்க அடுத்த கொஞ்ச நாளைக்கு. பட் இருந்தாலும் நான் இதற்கான சார்ந்த ரூலை படிச்சிடுறேன். இஃப் அ பிளேயர் சஸ்டெயின்ஸ், அதாகப்பட்டது விளையாட்டு வீரர் ஒருத்தர் a concussion sustains a concussion or a suspected concussion as a result of head or neck injury. அதாகப்பட்டது ஒரு வீரர் தலையில் அடிபட்ட காரணமாக, தலையில் அடிபட்ட அந்த கரு இல்ல பிளட் கிளாட் இல்ல அதை சார்ந்த ஒரு கழுத்து பகுதியில் சேரப்பட்ட ஒரு இன்ஜுரியாக இருந்தால், டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ரெலவென்ட் மேட்ச், அந்த பர்டிகுலர் மேட்ச், அதாவது அந்த மேட்ச் நடக்கக்கூடிய சமயத்துல ஒரு கன்கஷன் ரீப்ளேஸ்மெண்ட் மே பி பர்மிட்டட். ஒரு கன்கஷன் சப்ஸ்டியூட் வழங்கப்படலாம். இது ஒரு மேட்ச் ரெஃபரி, ஒரு அம்பையர் மற்றும் மெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் அப்படிங்கறது தான் ரூல் ஸ்டேட் பண்ணுது. எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல அதை பத்தின எதுவும் விஷயம்லாம் நான் சொல்ல பாருங்க, அதை பத்தி நான் எதுவும் சொல்லல, ஆனா அதோட ரூலை மட்டும் படிச்சேன், அவ்வளவுதான். ரங்கசாமி, பிக் பாஸ் டாஸ்க் மாதிரி பிரில்லியண்டா படிச்சீங்க, சூப்பரா படிச்சீங்க, நல்லா படிச்சீங்க. இல்ல, என் கருத்தை நான் பதிவு பண்ணேன், அவ்வளவுதான். சரி, இப்ப ரங்கசாமி நீங்க சொல்லுங்க. 8 மனுஷன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ. 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, அதில் எந்த 8 உன்கிட்ட இருக்கு நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி என்ன பாட்டுங்க அது, சான்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட்லி பிரில்லியன்ட் வாழ்க்கை தத்துவம், பயங்கரமா என்ஜாய் பண்ண ஒரு சாங். அந்த மாதிரி ராரா ராமையா ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த டே அப்படின்னா வந்து இந்தியன் டீம் செலெக்ஷன் தான். ஸோ பயங்கர அக்ரெசிவான ஒரு டீமை செலக்ட் பண்ணாங்க இன்னைக்கு. இன்ஃபேக்ட் சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் ஆடினாரு, அதுக்கப்புறம் நட்டு வந்து ஓடிஐ டெபு வந்து 3rd ஓடிஐல பண்ணாரு. இன்னைக்கு T20 டெபு வந்து ஃபர்ஸ்டே அவருக்கு ஒரு கேப் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் டெப்த்தை என்ஹான்ஸ் பண்றதுக்கு வாஷியை வேற லீட் ஸ்பின்னரா ஆடினாங்க. ஸோ வாஷி நம்பர் 8 ஆடினதுனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சஞ்சு அட் 5, 4-5, அதுக்கப்புறம் ஹர்திக் அட் 6 அண்ட் ஜட்டு அட் 7. ஸோ அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு பயங்கர ஸ்ட்ராங் இம்பிட்டஸ் அண்ட் ஃபினிஷ் பண்ற மிடில் ஆர்டர் இருந்தது. வாஷி நம்பர் 8ல ஆடுறதுனால அவர் ஒரு பேட்டிங் டெப்த் ப்ரொவைட் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து நம்மளோட தமிழ்நாடு சிங்கம் 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோன்னு தலைவர் சொல்ற மாதிரி அந்த 8 ஓவர் ஸ்பெல் பாத்தீங்கன்னா, நம்ம நட்டு அண்ட் வாஷி வந்து 4 overs none for 16, நட்டு 4 overs 3 for 30, 8 overs 3 for 46 வந்து கலெக்டிவா அந்த 8 ஓவர் ஸ்பெல் தான் வந்து அந்த கேம் சேஞ்சிங் ஸ்பெல்லா இருந்தது நம்ம தமிழ் பசங்க. அதுக்கு ரீசன் வந்து எக்ஸாக்ட்லி. ஸோ பிரில்லியண்டா போட்டாங்க. அந்த 8 ஓவர் ஸ்பெல் வந்து அந்த பிஃபோர் த மேட்ச் செலக்ட் பண்ண அந்த இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் கிரெடிட் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ மொமெண்ட் வந்து இந்தியன் டீம் செலெக்ஷன் ஃபார் தி டே. தமிழ் மகனே வா வா, அது என்ன அந்த பாட்டு? பாடு, யார் பாடுவாங்க? இந்திரன். அந்த பாட்டு என்ன? இந்த நேரத்துக்கு பாடிட்டு அப்படியே உன்னோட 8 மனுஷன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ கண்டினியூ பண்ணு. எந்த பாஷால வர பாட? தங்க மகனின் நடி போட்டு அது இல்ல, அது ஒரு பாட்டு வருமே, தமிழா தமிழா, அது ஆனா இது வந்து நான் வந்து இப்போ நம்ம தம்பி வந்து ராமையா பத்தி பேசினால அவர் தம்பி ராமையா அந்த மாதிரி ஒரு பஞ்ச் கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சேன். பட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அதை. ஐயோ, தம்பி ராமையா பஞ்ச மிஸ் பண்ணிட்டேன். ஆனா கொஞ்சம் லேட்டா வந்துருச்சு. சரி, இப்ப கரெக்டா இந்திரன் 8 மனுஷன் வாழ்க்கை ஸ்ட்ராட்டஜி ஆர் டாக்டிக் ஆஃப் தி டே. இல்ல 8 மனுஷன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ நான் பாடலாம் நினைச்சேன். பட் நம்ம தகப்பன் சாமி நல்லா பாடிட்டாரு, அதனால நான் திருப்பியும் ஆடியன்ஸை வந்து டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பல. இப்போ என்னன்னா, இப்போ நான் வந்து சொல்ல போற ஸ்ட்ராட்டஜி வந்து நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. என்னன்னா, இப்போ ஜாம்பா வந்து பவர் பிளேல ஒரு ஓவர் போட்டாரு. பவர் பிளே முடிஞ்ச உடனே ஸ்வெப்சன் வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விராட் கோலியோட விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ 2 எண்ட்லயும் லெக் ஸ்பின்னர்ஸ் போடுற மாதிரி ஒரு சினாரியோ இருந்தது. ஸோ இந்தியன் டீம் வந்து அப்போ வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டரை உள்ள இறக்குவாங்கன்னு நான் நினைச்சேன் கவுண்டர் பண்றதுக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க லைன் அப்ல, ஜடேஜா அண்ட் வாஷிங்டன்.
மேபி ஜடேஜா அகைன் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஜடேஜா டெத் ஓவர்ஸ்ல வந்து அடிச்சதுனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபெண்டபிள் டார்கெட் இன்னைக்கு போனோம். பட் ஸ்டில் வந்துட்டு அப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இறக்கியிருந்தா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கும், ஒர்க் ஆயிருக்கும். ஏன்னா ஃப்ரம் போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூவும் கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா 2020 ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பா. ஸோ பவுலர்ஸ்க்கும் வந்து சேலஞ்சா இருந்திருக்கும். லைன் மாற்றணும், அவங்களோட பிளான்ஸ் மாறணும். இப்போ ப்ராப்ளி ரைட் ஹேண்டருக்கு ஆஃப் சைடு வந்து பெரிய பவுண்டரியா இருந்தால் லெஃப்ட் ஹேண்டருக்கு சின்னதாக இருக்கும். ஸோ அவங்களோட எக்ஸிஸ்டிங் பிளான்ஸ் மைட் நாட் ஒர்க். ஸோ அவங்க அந்த மூமெண்ட்ல அடாக்க ஒரு பிளான் பண்ற மாதிரி இருக்கும், விச் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு பாயிண்ட் முன்னிறுத்திருக்காரு ஆண்டனி, மார்க் ஆண்டனி. சொல்லுங்க ஆண்டனி. 8-8 என்னோட 8-8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல போனா இன்னைக்கு என்னோட ஆள் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். அவர் வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி 3 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இருக்கோ அந்த மாதிரி அவருக்கு இன்னைக்கு வந்து 3 ஸ்டேஜ் இருந்திருக்கு. அவர் பேட்டிங் ஆட வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு குவிக் ஃபயர் 20, ஒரு எக்ஸ்ட்ராடனரி 6, ஒரு 4, ஒரு எக்ஸ்ட்ரா கவர் மேல, அதுக்கப்புறம் ஒரு குவிக் ஃபயர் 20 நாக் பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க ஃபீல்டிங்ல வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச், திருப்பி ஒரு டீப் இன் விக்கெட்லேருந்து வந்து ஒரு சூப்பர் கேட்ச் ஒன்று பிடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இருக்கு லைஃபு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ்ல ஒரு டக்குன்னு ஒரு குவிக் ஒரு மிஸ்ஃபீல்ட் ஒன்று விட்டாரு டப்புன்னு. ஸோ அவரோட இது ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ்ல வந்து நமக்கு லைஃப்ல எப்படி இருக்கும், இனிப்பு, கசப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கிற மாதிரி வாழ்க்கையில அவருக்கு இன்னைக்கு மேட்ச்ல எல்லாமே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவரோட வாழ்க்கையை அழகா பிரிச்சு போட்டு ஸ்ட்ரெயிட்டா இந்த மேட்ச்ல காமிச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஸோ அதுதான் இன்னைக்கு அவர் தான் நான் சொல்லுவேன், ராமையாவா ஆடிட்டாரு அவர். சரியான ரவுண்ட். இந்த ரவுண்ட் பயங்கர டைட் ரவுண்டு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரவுண்ட் இந்திரனுக்கு தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். லாஸ்ட் மினிட்ல அந்த இனிப்பு, புளிப்பு, கசப்பு அப்படின்னு சொல்லி மார்க் ஆண்டனி இந்த ரவுண்ட் தட்டிட்டு போயிருக்காரு. 1 பாயிண்டோட கலக்கிட்டாரு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரியே ஃபைனலா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காரு. ஆனா வீட்டோ பண்ணி 1/2 பாயிண்ட் ஆண்டனிக்கும் 1/2 பாயிண்ட் இந்திரனுக்கும் கொடுக்கறேன். ஏன்னா இந்திரனோட பாயிண்ட் எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது நான் ஃபீல் பண்றேன். ஒரு ஹைன்சைட் எப்படி வந்து இன்னொரு டீமோட முதுகெலும்பை ஒடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் பண்ணி சொன்னது வந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்திரன் 1.5யும் ரங்கசாமி 1.5 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க 2 பேர்ல யார் ஜஸ்டிஃபைடு வின்னரா இருக்கும்னு நான் சொல்லல. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு கம்யூனிட்டியில போடுறோம், நீங்களே சொல்லுங்க யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஷோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியோட போயிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஒரு மாஸ் படம், வேற மாதிரி படத்தோட கான்செப்ட்ல பண்ணிருக்கோம். உங்களுக்கு இந்த ஷோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா யாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, எப்பவுமே ஆஷனா நீங்களே ஹீரோவா இருக்கீங்க அப்படின்னு. 1000 வாட்டி சொல்லிட்டேன், நான் ஹீரோவா இல்ல, வேற ஏதாவது ரோல் கொடுங்க, வேற ஏதாவது ரோல் கொடுங்கன்னு. கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இதுதான் டம்மி ரோலா இருக்கு, எதுவுமே பண்ண வேணாம் அப்படிங்கறதுனால என்ன குறுக்க வச்சு எல்லாரும் வச்சு செஞ்சிடறாங்க. ஆனா இந்த படத்துல அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பாஷான்னு வைக்காம மாணிக்கமா வந்திருக்கேன் ஆட்டோ ஓட்டின்னு. ஃபர்ஸ்ட் எல்லோ டிஷர்ட் வேற எதுவும் இல்ல, அதனால எல்லோ போட்டிருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ. இன்னைக்கு நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னா அடுத்த மேட்சுக்கு என்ன கான்செப்டோட வரணும்னு நீங்களே சொல்லுங்க. நாங்களும் பல ஐடியாவை மைண்ட்ல வச்சிருக்கோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ.